ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ நாங்கள் ஃபேமிலியோட எங்கே ஜாலியாக போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு ஹாப்பியாக போகிறோம். இப்போ பஸ்ஸில் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், ஃபேமிலியோட திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸில் இறங்கிட்டோம். அப்புறம் திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் பஸ்ஸுக்கு கிளம்பிட்டோம். பாருங்கள், என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து வின்சென்ட் செல்லு பார்த்துட்டு இருக்கான். செலினா ஜாலியாக விண்டோ சீட்டில் உட்காந்துருக்காங்க. பாருங்கள், நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம். இதுதாங்க நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையம் வந்தாச்சு. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், கன்னியாகுமரி பஸ்ஸு 10 நிமிஷத்தில் வந்துருச்சு. ஃப்ரீயாக தான் இருக்குது பஸ்ஸு. ஜாலியாக போய் இறப்புறோம். கன்னியாகுமரிக்கு போகிறது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. கன்னியாகுமரி வந்தாச்சு. அழகான ரூம் போட்டோம். இங்கே பாருங்க, எங்கள் ரூம்லேருந்து பால்கனிலேருந்தே தெரியுது கன்னியாகுமரி வியூஸு. விவேகானந்தர் ராக்கு, திருவள்ளுவர் சிலை எல்லாமே தெரியுது. இங்கே பாருங்கள், ஏசி ரூம் தான் போட்டிருக்கு. பரவாயில்லங்க, 1500 நல்ல கம்ஃபர்டபுளான ரூமுங்க. ஃபேமிலியோட இருந்துக்கலாம். பிள்ளைங்க பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த வின்சன் ஒரு ஸ்டெப் போடுவான் பாருங்களேன், ரொம்ப ஜாலி பிள்ளைங்க. சாயந்தரம் 6 மணி அப்படியே பீச்சுக்கு கிளம்பிட்டோம். பீச் ஃபுல்லாக கடை வீதியிலேருந்து போயிட்டுருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே தூரல் விழுந்திருக்கு போல். கடை வீதி எல்லாமே கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. ஆனால் நல்லா காற்று அடிக்குது. பிள்ளைங்க க்ரௌடு எப்பயுமே குறையலை. பஜார் ஃபுல்லாக கூட்டம் அதிகமாக இருக்குது. பாருங்க, தரையெல்லாம் ஈரமாக இருக்குது. ஒய்ஃபு, பையன், பொண்ணு எல்லாருமே பீச் ஓரமாக நல்லா காற்று வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருவள்ளுவர் சிலையை நல்லா வேடிக்கை பார்த்துட்டு. அலை நல்லா வந்துச்சுங்க, காற்று நல்லா அடிக்குது. பாருங்க, பையன் இருக்கான், பொண்ணு. திருவள்ளுவர் சிலையை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக சுற்றி கடலுக்கு நடுவில் கிராண்டாக. தமிழ்நாட்டுக்கு கெத்துங்க. தமிழ்நாட்டோட மிக முக்கியமான பிளேஸ் இந்த கன்னியாகுமரி. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் நானும் திருவள்ளுவர் சிலை தெரிகிற மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன். நல்லா காற்று அடிச்சிச்சுங்க, என்ஜாயாக இருந்துச்சு. இப்போ கடைசியாக நாங்கள் ஃபேமிலியோட செல்ஃபி எடுத்தோம். ரொம்ப ஒரு மெமரபுளாக இருக்கிறதுக்காண்டி திருவள்ளுவர் வியூஸ் தெரிகிற மாதிரி செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே உள்ள ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு கிளம்புனோம். கரெக்டாக சாயந்தரம் 6:30 ஆயிடுச்சு. பிள்ளைங்க பானிபூரி வேணும்னு சொன்னாங்க. அவங்க ஒய்ஃப் பானிபூரி வாங்கியிருக்காங்க. பையனுக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம், ஈவினிங் ஸ்நாக்ஸு. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, நல்லாயிருக்கும். பட்டாணிலாம் போட்டு. பாருங்கள், க்ரௌடு குறையலை. நல்ல கிளைமேட்டுங்க. நாங்கள் வரும்போது இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு நல்ல ஒரு தூறல் விழுந்துச்சு. ஸோ நல்ல காற்று, ஏசி காற்று மாதிரி வருது. பாருங்கள், சுனாமி நினைவு பூங்கான்னு சொல்லி வச்சுருக்காங்க. உள்ள ரிலாக்ஸாக குழந்தைங்கள் எல்லாம் உட்காந்துட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி. அதுக்குள்ளே போய் ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்துருந்தோம். ஹாப்பியாக இருந்துச்சு. பாருங்க, மறுபடியும் தம்பி 2வது டைம் பானிபூரி வேணும்ப்பா நட முடிச்சிட்டான். செகண்ட் டைம் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ஒரு சூடாக இருக்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்குது. பாப்பாவும் நல்லா விரும்பி சாப்பிட்டா. கொஞ்சம் ஒரு 1 ஹவர் பசி தாங்கும். திருப்பி நைட்டு 7 மணிக்கு சாப்பாடு கொடுக்க கரெக்டாக இருக்கும். பாருங்க, பீச்சுக்கு வந்தாச்சு. இருட்ட போது சாயந்தரம் 6:40 ஆயிடுச்சு. பாருங்க, அலையெல்லாம் வந்து காலைல பிள்ளைங்களோட வரும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். தம்பி ஒரு எக்ஸைட்டாக ஃபீல் பண்ணான். ஏன்னா வேளாங்கண்ணி லாஸ்ட்டாக போனோம். அங்கேயும் இங்கேயும் நல்ல ஒரு டோட்டல் டிஃப்ரென்ஸ். அங்கே பகல் காலையில் இருந்தோம், இன்றைக்கி சாயந்தரம் இருந்தோம். அந்த காற்றோடு சேர்த்து ரசிக்கையில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிள்ளைங்களாம் மணலில் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நானும் ஃப்ரீடமாக விட்டுட்டோம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா விளையாடுங்க அப்படின்ட்டு. எல்லா குட்டீஸ் கிட்டத்தட்ட 2 வயசு 3 வயசு குழந்தைங்க கூட நல்லா விளாண்டாங்க. பாருங்களேன், சாயந்தரம் 6:50, 7 மணி ஆகும்போது கிட்டத்தட்ட. எப்படி இருக்குது பாருங்கள் கிளைமேட். பாருங்கள், பையன் பீச்சில் வந்து இப்படி மண்ணில் வீடு கட்டி விளையாடட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டான். அதை வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிணறு மாதிரி பெருசாக கட்டணும்னு சொன்னான். கிணறு வீடு 2மே வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சான். கிணறு கட்டி கொடுத்தாச்சு. திருப்பி பாருங்கள், பெரிய வீடாக வேணும்னு சொன்னான். நல்ல ஒரு வீடு மாதிரி நல்லா அழகாக பெருசாக கட்டி கொடுத்துருக்காங்க. அதில் தம்பி பாருங்கள், கொத்தனார் வேலைலாம் பார்த்துட்டு இருப்பான். தோண்டி அதில் தண்ணி ஊற்றி அருமையாக விளாடுவான். அலை வந்து இதில் அட்டாக் பண்ணுற அளவுக்கு அதில் களைச்சி விட்றது நண்டிக்கும் நல்லா விளாண்டுட்டு இருப்பாங்க. பாருங்களேன், பாருங்கள், நல்லா பெரிய வீடாக கட்டி கொடுக்குறாங்க. நல்லா உயரமாக இருக்கும். ஒன்றும் அவன் அம்மாக்கு ஈக்குவலாக இப்படி நிறைய மண் எடுத்து தள்ளி போடுறான் பாருங்களேன், ஜாலியாக. ஸோ நல்ல ஒரு மெமரபிளான மூமெண்ட்டுங்க உண்மையிலே. பாருங்கள், இப்போ கடைக்கு வந்தாச்சு. டாய்ஸ் கேட்டு அடம் பிடிச்சாங்க. ஆளுக்கு ஒரு டாய்ஸ் வாங்கி தரலான்ட்டு கடைக்கு வந்துட்டோம். வாங்கி கொடுத்துட்டோம். அப்படியே ரூமுக்கு கிளம்பியாச்சு. மணி 7:30 ஆயிடுச்சு. பாருங்கள், வின்சன் ஆடிக்கிட்டே வர்றான். எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க. ஜாலியாக ஃபீல் பண்ணான் கன்னியாகுமரி. இப்போ பாருங்களேன், விசில் அடிச்சுக்கிட்டே வரான். ரொம்ப ஒரு க்யூட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. என் பையன் இருக்க எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் என் பையனோட. அப்புறம் ரூமுக்கு வந்தாச்சு. பாப்பாவுக்கு ஹேண்ட்பேக் கேட்டால் ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்தாச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. என் பையன் வந்து ப்ளூ கலரில் ஒரு கார் கேட்டான், வாங்கி கொடுத்தோம். நல்லா ஸ்பீடாக ஓடுது. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. நைட்டு 10:30 வரைக்கும் விளாண்டுட்டு இருந்தான். தூங்கவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். கன்னியாகுமரி vlog 2 நாளை பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.